வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் 1 இராஜாக்கள் 17:22 பார்க்கிறோம். 1 இராஜாக்கள் 17 ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜாவுக்கு முன் நிற்பதுடன் தொடங்குகிறது. திஸ்பியனான எலியா ஆகாபிடம் கர்த்தருடைய வார்த்தையின்படி அல்லாமல் பனியும் மழையும் இருக்காது என்று அறிவிக்கிறார். பாகாலை வணங்கிய நாட்டில் கர்த்தர் வானத்தின் அமைதியால் பொய்யான வழிபாட்டை எதிர்கொள்கிறார். பிறகு கர்த்தர் எலியாவை கேரீத் ஆற்றங்கரையில் மறைத்து பாதுகாக்கிறார். காகங்கள் அவனுக்கு அப்பத்தையும் மாம்சத்தையும் கொண்டு வருகின்றன. அவன் ஆற்றிலிருந்து குடிக்கிறான். பஞ்சத்தை அறிவித்த தீர்க்கதரிசியே பஞ்சத்தில் காக்கப்படுகிறார். தேவனுடைய ஊழியர்கள் ராஜாவின் தயவால் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையால் வாழ்கிறார்கள். ஆறு வற்றிய போது கர்த்தர் எலியாவை இஸ்ரவேலுக்கு வெளியே சாரபாத்திலிருந்த ஒரு விதவையிடம் அனுப்புகிறார். அவளிடம் ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் மட்டுமே உள்ளது. அவள் தன்னுக்கும் தன் மகனுக்கும் கடைசி உணவைச் செய்ய தயாராகிறாள். எலியா முதலில் தமக்கு சிறு அப்பம் செய்யும்படி கேட்கிறார். அதன்பின் கர்த்தர் மழை அனுப்பும் வரையிலும் மாவுக்குடம் குறையாது, எண்ணெய் கலசம் காலியாகாது என்று வாக்குத்தத்தம் தருகிறார். இது ஏழையிடமிருந்து எடுக்கும் தீர்க்கதரிசியின் கதை அல்ல, காணாத அதிசயத்திற்கு முன் விசுவாசமாக நடக்க அழைக்கும் கர்த்தரின் கதை. அந்த விதவை தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாள். அவளுடைய வீடு காக்கப்படுகிறது. காலியான தேசத்தில் கர்த்தர் அன்றாட அப்பத்தை உண்டாக்குகிறார். பின் அதே வீட்டில் துக்கம் வருகிறது. விதவையின் மகன் இறக்கிறான். எலியா பிள்ளையை மேலறைக்கு எடுத்துச் சென்று கர்த்தரிடம் கூப்பிடுகிறார். பிள்ளையின் உயிர் அவனுக்குள் திரும்புகிறது. அப்போது அந்த விதவை எலியா தேவனுடைய மனிதன் என்றும் அவன் வாயிலுள்ள கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் அறிகிறாள். இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை போஷிக்கும் இரக்கத்திலும் உயிர்த்தெழுப்பும் வல்லமையிலும் காட்டுகிறது. உலகம் வறண்டு போனாலும் கர்த்தர் விசுவாசிகளை போஷிக்கிறார். விதவையையும் திக்கற்றவரையும் நினைவுகூர்கிறார். அவர் மழையை அனுப்பும் தேவன் மட்டுமல்ல, அவர் உயிரை மீண்டும் தரும் தேவன். 18ஆம் அதிகாரத்தில் பல நாட்களுக்குப் பின் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வருகிறது. போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் பூமியில் மழை பெய்யச் செய்வேன். பஞ்சம் சமாரியாவை கடுமையாக அழுத்தியுள்ளது. ஆகாப் குதிரைகளையும் கழுதைகளையும் காக்க புல் தேடுகிறான். ஆனால் தேசம் ஆவிக்குரிய பசியால் வாடுகிறது. கர்த்தரைப் பயந்த ஒபதியா வழியில் எலியாவைச் சந்திக்கிறான். யேசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அழைக்கும்போது அவன் அவர்களை குகைகளில் 50 மறைத்து உணவளித்திருந்தான். தீய அரண்மனையிலும் கர்த்தர் பரிசுத்தமானதை அமைதியாக காக்கும் ஊழியர்களை வைத்திருக்கிறார். பின்பு எலியா ஆகாபுக்கு முன் நிற்கிறார். ராஜா அவனை இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் என்று குற்றம் சாட்டுகிறான். எலியா தெளிவாக பதிலளிக்கிறார். நான் அல்ல, நீயும் உன் தகப்பனின் வீட்டாரும் கர்த்தருடைய கட்டளைகளை விட்டுவிட்டு பாகாலை பின்பற்றியதால் இஸ்ரவேலை கலங்க பண்ணினீர்கள். கேள்வி கர்மேல் மலையில் முன்வைக்கப்படுகிறது. எலியா இஸ்ரவேலை கூட்டி, எவ்வளவு காலம் 2 எண்ணங்களுக்கிடையே தடுமாறுவீர்கள் என்று கேட்கிறார். கர்த்தர் தேவன் என்றால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தேவன் என்றால் அவனை பின்பற்றுங்கள். ஜனங்கள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவர்களின் மௌனம் பிளந்து போன உடன்படிக்கை இருதயத்தின் சத்தமாக இருந்தது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் தங்கள் பலியை ஆயத்தப்படுத்தி காலை முதல் மாலை வரை கூப்பிடுகின்றனர். சத்தமில்லை. பதிலில்லை. அக்கினி இல்லை. எலியா இடிந்திருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை சீர் செய்கிறார். அவர் 12 கற்களை எடுத்து இஸ்ரவேலின் உடன்படிக்கை வீட்டை நினைவுகூர்கிறார். பலியின் மேல் தண்ணீர் ஊற்றப்படுகிறது. நடக்கப் போகும் காரியம் மனித வஞ்சகம் அல்ல என்பதை எல்லோரும் அறியும்படி மாலை பலியின் வேளையில் எலியா ஜெபிக்கிறார். கர்த்தரே இஸ்ரவேலில் தேவன் என்று அறியப்பட வேண்டும் என்றும் இவை அனைத்தும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தவை என்றும் வேண்டுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. அது பலியையும் மரத்தையும் கற்களையும் தூசியையும் பள்ளத்திலிருந்த தண்ணீரையும் உண்ணுகிறது.
ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்கிறார்கள். இந்த போட்டி எலியாவுக்கும் ஆகாபுக்கும் இடையிலானது அல்ல, அது ஜீவனுள்ள தேவனுக்கும் இஸ்ரவேல் நம்பியிருந்த விக்கிரகங்களுக்கும் இடையிலானது. பின் எலியா மீண்டும் ஜெபிக்கிறார். வானம் மேகத்தாலும் காற்றாலும் இருண்டு, மழை வருகிறது. 18ஆம் அதிகாரம் கிறிஸ்துவை உடன்படிக்கை முடிவின் கர்த்தராக காட்டுகிறது. அவர் தம் ஜனங்களை மோனத்திலிருந்து அழைக்கிறார். இடிந்த பலிபீடத்தை சீர் செய்கிறார். உண்மையான பலியை ஏற்றுக்கொள்கிறார். மனந்திரும்புதலுக்குப் பின் ஜீவத் தண்ணீரை அனுப்புகிறார். 19ஆம் அதிகாரம் அக்கினியும் மழையும் வந்த பிறகு தொடங்குகிறது. ஆனால் எலியா வெற்றியில் நிற்கவில்லை. யேசபேல் அவனுடைய உயிரைக் கொல்ல மிரட்டுகிறாள். எலியா வனாந்தரத்துக்கு ஓடுகிறான். ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தன் உயிரை எடுத்துக்கொள்ளும்படி வேண்டுகிறான். தீர்க்கதரிசிகள் எப்போதும் அச்சமற்ற இயந்திரங்கள் அல்ல, பெரிய ஆவிக்குரிய போருக்குப் பின் கர்த்தருடைய ஊழியர்களும் களைப்படையலாம். ஒரு தூதன் எலியாவைத் தொட்டு, எழுந்து சாப்பிடு என்று சொல்கிறான். அவன் நெருப்பில் சுடப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் காண்கிறான். அவன் சாப்பிட்டு தூங்குகிறான். தூதன் மறுபடியும் வந்து, எழுந்து சாப்பிடு, பயணம் உனக்குச் சால நீளமானது என்று சொல்கிறான். விளக்கம் கொடுப்பதற்கு முன் கர்த்தர் எலியாவுக்கு ஓய்வும் உணவும் கொடுக்கிறார். அந்த உணவின் பலத்தால் எலியா 40 இரவுகளும் பகல்களும் தேவனுடைய மலை ஹோரேபிற்கு செல்கிறான். அங்கே கர்த்தர், எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்கிறார். எலியா தன் வைராக்கியத்தையும் இஸ்ரவேலின் உடைந்த உடன்படிக்கையையும் இடிக்கப்பட்ட பலிபீடங்களையும் கொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளையும் தன் தனிமையையும் பேசுகிறான். கர்த்தர் அவனை மலையில் நிற்கச் சொல்லுகிறார். பெரிய காற்று மலைகளைப் பிளக்கிறது. ஆனால் கர்த்தர் காற்றில் இல்லை. நிலநடுக்கம் வருகிறது. ஆனால் கர்த்தர் நிலநடுக்கத்தில் இல்லை. அக்கினி வருகிறது. ஆனால் கர்த்தர் அக்கினியிலும் இல்லை. அக்கினிக்குப் பின் மெதுவான மெல்லிய சத்தம் வருகிறது. எலியா தன் மேலாடையால் முகத்தை மூடுகிறான். கர்த்தர் பெரிய வெளிப்பாடுகளுக்குள் மட்டும் கட்டுப்படுபவர் அல்ல, கர்மேலில் அக்கினி அனுப்பிய தேவன் அமைதியான பரிசுத்தத்திலும் பேசுகிறார். வெளிப்பாடு வல்லமையுடன் வரலாம். அது கேட்கத் தயாரான ஆத்துமாவைத் தேடும் மென்மையான குரலாகவும் வரலாம். பின் கர்த்தர் எலியாவின் அழைப்பை புதுப்பிக்கிறார். அவனை மீண்டும் அனுப்புகிறார். அபிஷேகம் செய்ய வேண்டிய ராஜாக்கள் உள்ளனர். அறிவிக்க வேண்டிய நியாயத் தீர்ப்புகள் உள்ளன. அழைக்க வேண்டிய எலிசா உள்ளார். எலியா தனியாக இல்லை. பாகாலுக்கு முன் மண்டியிடாத 7000 பேரை கர்த்தர் காத்துள்ளார். 19ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை களைத்துப் போன சீடர்களின் இரக்கமுள்ள கர்த்தராக காட்டுகிறது. எலியாவின் பலவீனத்திற்காக அவர் அவனை அவமானப்படுத்தவில்லை. அவர் அவனைப் போஷிக்கிறார், கேட்கிறார், பேசுகிறார், தனிமையைச் சீர் செய்கிறார், உடன்படிக்கை நோக்கத்துடன் மீண்டும் அனுப்புகிறார். 20ஆம் அதிகாரம் ஹோரேபின் அமைதியிலிருந்து போரின் அரசியலுக்குச் செல்கிறது. சீரியாவின் ராஜா பெனாதாத் பெரிய படையுடன் சமாரியாவுக்கு எதிராக வருகிறான். ஆகாப் பலவீனமும் சமரசமும் நிறைந்தவன். ஆனாலும் கர்த்தர் இன்னும் ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் பேசுகிறார். இஸ்ரவேல் விடுவிக்கப்படும். ஆகாப் கர்த்தரே தேவன் என்று அறிய வேண்டும். முதல் வெற்றி மாகாண தலைவர்களின் இளம் மனிதர்களின் மூலம் வருகிறது. இஸ்ரவேல் பலமான பிறகே கர்த்தர் காப்பாற்ற வேண்டியதில்லை. வெற்றி அவரிடமிருந்து வந்தது என்பதை காட்ட அவர் சிறிய கருவிகளைத் தேர்ந்தெடுக்கிறார். பின்பு சீரியர் இஸ்ரவேலின் தேவனை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அவர் மலைகளின் தேவன், சமவெளியின் தேவன் அல்ல என்று நினைக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சமவெளியில் மீண்டும் போருக்கு வருகின்றனர். அவர்களின் எண்ணம் மிகச் சிறியது. தேவனை நிலப்பகுதியால் கட்டுப்படும் உள்ளூர் வல்லமை போல கற்பனை செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் மலைகளின் தேவன் மட்டுமல்ல, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் தேவன். மீண்டும் கர்த்தர் இஸ்ரவேலை விடுவிக்கிறார். சீரியர் வீழ்கிறார்கள். இருப்பினும் ஆகாப் பெனாதாத்துடன் உடன்படிக்கை செய்து அவனை விடுவிக்கிறான். கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆனால் ஆகாப் கீழ்ப்படுதலின்றி இரக்கம் காட்டுகிறான்.
தேவனுடைய கட்டளையை தன் விருப்பப்படி மாற்றக்கூடியதாக நடத்துகிறான். ஒரு தீர்க்கதரிசி உவமையால் அவனை எதிர்கொள்கிறார். ஆகாப் அறியாமல் தன் தீர்ப்பையே சொல்கிறான். அழிவுக்கு கொடுக்கப்பட்ட மனிதனை விடுவித்ததற்காக அவனுடைய ஜீவன் அந்த ஜீவனுக்கு பதிலாக போகும். 20ஆம் அதிகாரம் எதிர்மறை வழியாக கிறிஸ்துவைக் காட்டுகிறது. ராஜாக்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் கர்த்தர் தம் நாமம் அறியப்படும்படி விடுவிக்கிறார். ஆனால் உடன்படிக்கை கீழ்ப்படுதலிலிருந்து பிரிந்த இரக்கம் கிளர்ச்சியாக மாறுகிறது. உண்மையான விடுதலை ஆத்துமாவை கர்த்தரிடம் திருப்புகிறது, சுயசித்தத்துக்கு அல்ல. 21ஆம் அதிகாரம் படைகளிலிருந்தும் பலிபீடங்களிலிருந்தும் ஒரு திராட்சைத் தோட்டத்துக்குச் செல்கிறது. நாபோத்துக்கு யெஸ்ரயேலில் ஆகாபின் அரண்மனை அருகே ஒரு திராட்சைத் தோட்டம் உள்ளது. ஆகாப் அதை தோட்டமாக்க விரும்புகிறான். பணம் கொடுக்கவோ வேறு திராட்சைத் தோட்டம் தரவோ முன்வருகிறான். நாபோத் மறுக்கிறான். தன் பிதாக்களின் சுதந்திரத்தை விற்க முடியாது. இது உடன்படிக்கையின் மொழி. இஸ்ரவேலில் நிலம் வெறும் சொத்து அல்ல, அது கர்த்தரிடமிருந்து வந்த சுதந்திரம். நாபோத் சிறிய இடத்தில் விசுவாசமாக நிற்கிறான். ராஜாவின் வசதிக்காக உடன்படிக்கை சுதந்திரத்தை மாற்ற மறுக்கிறான். ஆகாப் துயரத்துடன் வீட்டுக்குச் செல்கிறான். யேசபேல் குளிர்ந்த அநியாயத்துடன் செயல்படுகிறாள். ஆகாபின் பெயரில் கடிதங்கள் எழுதுகிறாள். உபவாசம் அறிவிக்கிறாள். பொய் சாட்சிகளை ஏற்பாடு செய்கிறாள். நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. அவன் கல்லெறியப்பட்டு கொல்லப்படுகிறான். பிறகு ஆகாப் திராட்சைத் தோட்டத்தை எடுக்க எழுகிறான். அப்போது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வருகிறது. திருடப்பட்ட திராட்சைத் தோட்டத்தில் அவன் ஆகாபைச் சந்தித்து நியாயத் தீர்ப்பை அறிவிக்கிறான். ஆகாப், என் சத்துருவே, என்னைக் கண்டுபிடித்தாயா என்று கேட்கிறான். எலியா அவனைக் கண்டுபிடித்தது பாவம், அவனைக் கண்டுபிடித்ததினால். ராஜ வல்லமை இரத்தத்தை கர்த்தரிடமிருந்து மறைக்க முடியாது. நியாயத் தீர்ப்பு கடுமையானது. ஆகாபின் வீடு வீழும். யேசபேலுக்கும் தீர்ப்பு வரும். பூமியின் நீதிமன்றங்கள் கெடும்போது கர்த்தர் நிரபராதிகளை பாதுகாக்கிறார். அவர் திராட்சைத் தோட்டத்தையும் பொய் சாட்சியையும் கற்களையும் இரத்தத்தையும் காண்கிறார். ஆனால் ஆகாப் இந்த வார்த்தைகளைக் கேட்டபோது தன்னைத் தாழ்த்துகிறான். அந்தத் தாழ்மைக்காக கர்த்தர் தீர்ப்பின் ஒரு பகுதியை தாமதப்படுத்துகிறார். இருண்ட கதையின் முடிவிலும் சிறிய மனந்திரும்புதலையும் இரக்கமுள்ள தேவன் கவனிக்கிறார். 21ஆம் அதிகாரம் கிறிஸ்துவை உடன்படிக்கை சுதந்திரத்தின் காப்பாளராகவும் ஒடுக்குதலின் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் காட்டுகிறது. சட்டமாக வேடமிட்ட திருட்டிற்கு எதிராக அவர் நாபோத்துடன் நிற்கிறார். மிகவும் தாமதமாக இருந்தாலும் தாழ்மை இன்னும் மதிப்புடையது என்பதையும் காட்டுகிறார். 22ஆம் அதிகாரம் ஆகாபின் கதையை முடிவுக்குக் கொண்டு வருகிறது. யூதாவின் ராஜா யோசபாத் ஆகாபுடன் சேர்கிறான். இரு ராஜாக்களும் ராமோத் கிலேயாத்தில் போருக்குச் செல்லலாமா என்று ஆலோசிக்கிறார்கள். ஆகாபின் தீர்க்கதரிசிகள் வெற்றியை வாக்குறுதி செய்கிறார்கள். அவர்களின் செய்தி நம்பிக்கையுடனும் ஒன்றுபட்டதுமாக இருக்கிறது. ஆனால் அது போய். யோசபாத், கர்த்தருடைய தீர்க்கதரிசி இன்னும் இருக்கிறானா என்று கேட்கிறான். ஆகாப், இம்லாவின் மகன் மீகாயா ஒருவன் இருக்கிறான். ஆனால் அவன் என்னைப் பற்றி நல்லதைக் கூறாமல் தீமையையே கூறுகிறான். ஆகவே அவனை வெறுக்கிறேன் என்கிறான். ஆகாப் உண்மையை விரும்பவில்லை. அவன் ஒப்புதலைவே விரும்புகிறான். மீகாயா அழைக்கப்படுகிறான். மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல பேசும்படி தூதன் அவனை அழுத்துகிறான். மீகாயா, கர்த்தர் சொல்லுவதைப் பேசுவேன் என்று பதிலளிக்கிறார். ராஜாக்கள், அழுத்தம், பொதுமக்கள் கருத்து இவற்றின் முன் தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைக்கே சொந்தமானவன். மீகாயா இஸ்ரவேலை மேய்ப்பனில்லாத ஆடுகளாக மலைகளில் சிதறியதாகக் காண்கிறான். அவன் கர்த்தருடைய சபையையும் ஆகாபின் தீர்க்கதரிசிகளின் வாயில் போய் ஆவியையும் விவரிக்கிறான். ஆகாப் எச்சரிக்கப்படுகிறான். இருந்தும் போருக்குச் செல்கிறான். ஆடை மாற்றிக்கொண்டு மறைகிறான். ஆனால் உடே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவனை மறைக்க முடியாது. ஒருவன் யாத்ராட்சியாக அம்பு எய்கிறான். அது ஆகாபின் கவசத்தின் இணைப்புகளுக்கிடையில் படுகிறது.
ராஜா மாலை வரை ரதத்தில் தாங்கப்படுகிறான். பின் அவன் இறக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை தரையில் விழாது. 1 இராஜாக்கள் 17:22 ஒரு மிக பரிசுத்தமான சாட்சியுடன் முடிகிறது. கர்த்தர் விதவையை போஷிக்கிறார். அக்கினியால் பதிலளிக்கிறார். களைத்தவரிடம் மெல்லிய குரலில் பேசுகிறார். அநியாயத்தை வெளிப்படுத்துகிறார். உண்மையான தீர்க்கதரிசியை மதிக்கிறார். பெருமை கொண்ட அதிகாரத்தை கீழே இறக்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜாக்கள், தேசங்கள், தீர்க்கதரிசிகள், விதவைகள், ஒவ்வொரு உடன்படிக்கை இருதயமும் ஆகியவற்றின் ஜீவனுள்ள கர்த்தர். அவருடைய வார்த்தை உண்மை. அவருடைய இரக்கம் நிச்சயம். அவருடைய நியாயத்தீர்ப்புகள் உறுதி.